இப்படி இருக்கும்போது கண்டி மெனிக்கின்ன பிரதேசத்தில் ஒரு நபர் என்ன செய்திருக்கிறார், முகம் கழுவணும் என்று சொல்லி ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்று நினைச்சு முகம் கழுவி இருக்கிறார். பார்த்தா அது பெட்ரோல். கண்ணெல்லாம் வெந்து உடனடியாக மெனிக்கின்ன ஆதார வைத்தியசாலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் மெனிக்கின்ன ஆதார வைத்தியசாலையில் அன்று அவுர்து உற்சவே என்று சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடமும் நடக்குது. இந்த புதுவருட கொண்டாட்டம் நடந்திருக்கின்றது. அந்த புதுவருட கொண்டாட்டம் முடிந்து எல்லோரும் மதுபானத்திலே குடித்திருக்கிறார்கள். அந்த வைத்தியர், சுகாதார ஊழியர்கள் அனைவரும். எனவே வாய் தர்க்கம் ஏற்பட்டு மருந்தெடுக்க போன அனைவருக்கும் அடி. பாருங்கள், செய்தி வெளியாகின்றது இன்றைய மௌபிம பத்திரிகையில். சேவகයන්සා ප්‍රතිකාර ගන්නා පිරිසක් අතර ගැටුමෙන් 16කට තුවාල. வைத்தியர் மது போதையில் இருந்திருக்கிறார். அப்போ வைத்தியரிடம் இந்த சிகிச்சை பெற வந்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் மது போதையில் இருக்கீங்க? நீங்கள் ஒரு வைத்தியர், நீங்கள் கடமையில் இருக்கக்கூடிய வைத்தியர், இப்படி மது போதையில் இருக்கலாமான்னு கேட்டதற்கு, எங்களுடைய புதுவருட கொண்டாட்டம், நான் மது போதையில் இருப்பேன், அதை கேட்க நீ யார் என்று அந்த வைத்தியர் கேட்கிறார். 5 வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிகிச்சை பெற வந்தவர்கள், இது நோயாளர்களது அல்லது சிகிச்சை பெற அந்த நோயாளரை அழைத்து வந்தவர்களது வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாமே இந்த சுகாதாரத்துறையினரும் அதே போன்று சிகிச்சை பெற வந்தவர்களுக்கும் இடையிலான மிக மோசமான ஒரு மோதல் இடம்பெற்றிருக்கின்றது மெனிக்கின்ன பிரதேசத்தில். இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்குது.